அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கால் பாயா செய்து காணிக்க போகிறேன். ரொம்ப 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 ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்க்கலாம். குக்கரில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி சூடாகிட்டு இருக்கும் போதே குருமிளகு, 1 இன்ச் பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், 4 கிராம்பு, சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச ஆட்டுக்காலையும் போட்டு அதோட பிரிஞ்சி இலையும் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இப்போ அரைச்சி வைக்காதனால சேர்த்துக்கலாம். குக்கர் விசில் போட்டு 6 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். முத்தின ஆட்டுக்காலாக இருந்தால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இது வந்து எலசு ஆடுன்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா சாஃப்டாக பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். போன் தனியாக வந்திருக்கு. இன்னும் 2 கலக்குனா எல்லாம் தனித்தனியாக வந்துடும் நினைக்கிறேன். 5-6 விசில் தான் விட்டேன். டக்குன்னு குக் ஆயிடுச்சு. அடுத்து இப்போ ஒரு கடாயில் கல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கல்லெண்ணெய் விட்டுட்டு அரைச்ச பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கலாம். 1 நிமிஷம் வதங்க விட்டு இதில் மசாலா சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக கல்லுப்பு. ஏற்கனவே நம்ம கல்லுப்பு சேர்த்துருக்குறோம். அடுத்து சீரகத்தூள், சோம்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதெல்லாமே போட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் கலந்துட்டுக்கலாம். ஆட்டுக்கால் சூப்புங்கிறது வந்து இன்னுமே லைட் மசாலா கொடுத்து தேங்காய் பால் விட்டு அது ஒரு பவுல் நிறையா நம்ம காலை நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூட்ரிஷன் நிறைந்த ஒரு கால் சூப்பாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா கொடுத்து செஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி, பரோட்டா, நான், புல்கான்னு சொல்லிவிட்டு அதுக்கு சைடாக தான் வச்சு சாப்பிட முடியும். நம்ம போன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு 5 நிமிஷம் விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும். மல்லிப்பொடி, மிளகாய் பொடியெலாம் போட்டோம் இல்லையா, அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்காக நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டை எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ண மல்லித்தலையை தூவிக்கலாம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.